சோஷியல் மீடியா முழுக்க இந்த பெண் குயினை பத்தின பேச்சு தான் ஆக்கிரமிச்சிருக்கு. உண்மையா பெண் குயின்கள் பத்தி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பா மனிதர்களுக்கும் பெண் குயின்களுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான பறவைகளும் அதிகமான சத்தமும் இருக்கிற இடத்துல கூட பெண் குயின்களால தங்களோட குழுவை சேர்ந்தவங்க யாரு, தன்னோட குஞ்சு யாருங்கிறத குரலை மட்டுமே வச்சு கண்டுபிடிக்க முடியும். மனிதர்களால எப்படி தன்னோட குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியுமோ அப்படி பெண் குயின்களும் தன்னோட குடும்பத்தை, சமூகத்தை கண்டுபிடிச்சிரும். இது விஞ்ஞானிகளையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்தியிருக்கு. குடும்ப உறுப்பினர்கள்ல ஒருத்தர் இறந்து போனா அவங்களுக்காக கவலைப்படுறது மனிதர்களோட குணம். இதே குணம் யானைகள், காக்கைகள் கிட்டையும் பார்க்க முடியும். பெண் குயின்களும் இந்த மாதிரி வலுவான பிணைப்புகளை கொண்ட உயிரினம் தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது தன்னோட குழுவை சேர்ந்த ஒரு பெண் குயின் இருக்கும்போது அதோட நட்பா இருந்த மற்ற பெண் குயின்கள் சாப்பிடாம தனிமையில மன அழுத்தத்தோட இருக்கிறத பார்க்க முடியும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பெண் குயின்கள் கடல் தண்ணீரை குடிக்கிறதுனால அதோட உடம்புல அதிகப்படியான உப்பு சேரும். இதை வெளியேற்ற அதோட கண்ணுக்கு மேல பிரத்யேக உப்பு நீர் சுரப்பி இருக்கு. இது மூலமா வெளியேற நீர் தான் பெண் குயின்கள் அழறது மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துது. மனிதர்கள் மாதிரியே பெண் குயின்களும் தன்னோட குஞ்சுகள் மேல அதிகமான கவனத்தோட இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஆண் பெண் இரண்டுமே முட்டைகளை பாதுகாத்து நல்லபடியா குஞ்சு பொறிக்க முயற்சி பண்ணும். ஆனா பெண் குயின் வகைகள்ல ரொம்ப முக்கியமான எம்பரர் பெண் குயின்கள்ல ஆண்கள் தான் சுமார் 60 நாட்களுக்கு மேல அடக்காத்து குஞ்சு பொறிக்குது. கடுமையான அண்டார்டிக் பகுதியில கிட்டத்தட்ட 2 மாசம் சாப்பிடாம இருந்து தன்னோட சூடான தோளால அந்த முட்டையை மூடி பாதுகாத்து குஞ்சு பொறிக்கும்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. மனிதர்களுக்கு டிராபிக் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி பெண் குயின்களும் தங்களுக்குன்னு ஒரு சில டிராபிக் ரூல்ஸை பின்பற்றும். அதிகமான பெண் குயின்கள் விலங்குகள் வசிக்கிற இடங்கள்ல தேவையில்லாத நெரிசலை தவிர்க்கிறதுக்காக பெண் குயின்கள் தங்களோட குழுவுக்குன்னு ஒரு பாதையை தேர்வு செய்யும். உதாரணமா கடலுக்கு போகும்போது ஒரு பாதையிலையும் கடல்ல இருந்து திரும்பி வரும்போது மற்றொரு பாதையில வரதையும் ஆராய்ச்சியாளர்கள் கவனிச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பாதைகளை பெண் குயின் ஹைவேன்னு குறிப்பிடுறாங்க.